ஏர்போர்ட் மூர்த்தி. அதி சார் சொன்ன மாதிரி தோண்ட தோண்ட பூதம் கிளம்பின கதையை இன்னும் தோண்டிட்டே இருந்தாங்க அப்படின்னா இன்னும் நிறைய ஊழல் வெளிப்படும் அப்படின்னு சொல்றாங்க. நிஜமாவே டாஸ்மாக்ல அவ்வளோ ஊழல் நடக்குதா? அதாவதுங்க, எல்லா ஊழலுக்கும் ஒரு சயின்டிஃபிக்காக ஊழல் பண்ணுவாங்க அப்படின்னு திமுக மேலே ஒரு பெயர் இருக்குன்னு வச்சுங்க. இந்த டாஸ்மாக் ஊழல் என்பது கைப்புண்ணுக்கு எதுக்கு கண்ணாடி அப்படிங்கிறது தான். நீங்கள் அதற்கு முன்னாடி நீங்கள் ஜிஹெச் போனீங்கன்னா ராஜீவ்காந்தி மருத்துவமனை உள்ளே வந்து ஒரு அம்மா உணவகம் இருக்குது. ஒரு சாப்பாடு 3 ரூபா 5 ரூபா. ஒரு நபர் மத்தியானத்துக்கு ஒரு 5 ரூபாயில் சாப்பிட்டுடலாம். காலையில் ஒரு 3 ரூபா 4 ரூபாயில் ஒரு 4 இட்லி சாப்பிட்டுடலாம். நீங்கள் வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் தொண்டு நிறுவனம் சாப்பாடு போடுறாங்க. மத்தியானத்தில் போனீங்கன்னா குறைஞ்சது ஒரு 1000 பேர் அங்கே நிற்கிறான். யார் அந்த 1000 பேர்? உள்ள மருத்துவமனையில் ஆளை சேர்த்தவங்க, அவங்க பார்க்க வந்தவங்க. கொஞ்சம் நம்ம சாப்பிட்டுட்டு நோயாளிக்கும் கொஞ்சம் எதுவுமே கொடுப்போம். அப்போது ஒரு 5 ரூபாயில் தன்னுடைய வயிற்றை நிரப்ப முடியாமல் வெளியில் வந்து ஓசியில் சாப்பாடை வாங்கின்னு போகிறாங்கன்னு வச்சுங்க, தானமாக வாங்கின்னு போகிறாங்க. அப்பேற்பட்ட நாட்டில் 1000 கோடி இன்றைக்கி ஈடி வந்து 2 பக்கம் அறிக்கையை கொடுத்துருக்காங்க. இது எப்படியெல்லாம் ஸ்கேம் நடந்திருக்கு. நம்ம இதில் என்ன சொல்கிறோன்னா, மத்திய அரசுக்கு ஒரு வலுவான கண்டனத்தை நம்ம சொல்லணும். ஏன்னா 10 ரூபா வாங்குறதுன்றது கிட்டத்தட்ட 1.25 கோடி பேர் தமிழ்நாட்டில் குடிக்கிறாங்க. 150 கோடி ரூபாய் வந்து ஒரு நாளைக்கு வியாபாரம் நடக்குது. இப்போ 20 ரூபா 30 ரூபா வாங்குறாங்கன்னா கம்ப்ளைண்ட். அதை தான் சொல்கிறேன். இப்போ அது எப்படின்னா சில்டு நான் சில்டு அந்த மாதிரி அது அவங்க ஒரு ரேட் வச்சுருக்காங்கன்னு வச்சுங்க. அப்போது தமிழ்நாட்டில் 4 வருடங்களாக ஒவ்வொரு குடிமகனும் 10 ரூபாய் 20 ரூபாய் 30 ரூபாய் அதிகமாக கொடுத்தான். உங்களுக்கு இப்போ தான் தெரியுதா என்னது இது? அப்போது வந்து ஏற்கனவே பிடிஆர் ஒரு ஆடியோ வெளியிட்டார். அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு 30% லீக்கேஜ் அப்படின்னு சொன்னார். அப்போது நீங்கள் 45 கோடியை 50 கோடியாக ஆக்குவதாக சொல்லி, 45,000 கோடி 50,000 கோடி ஆக்குவதாக சொல்லி 48,000 கோடி நீங்கள் விற்பனை பண்ணிடுறீங்க. அப்போது 50 கோடின்னு வச்சா 30% உங்கள் கணக்குப்படியே அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 45,000 கோடி உங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிதியிலிருந்து அதில் ஒரு 30% உங்களுக்கு வந்திருக்குன்னு வச்சுங்க. இந்த கணக்குங்கிறது 12 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் விற்கிற புள்ளி விவரம். இல்லை, எனக்கு என்ன கேள்வி வருதுன்னா, பிடிஆர் அவ்வளோ பெரிய ஒரு குற்றச்சாட்டை அவர் வச்சார். அது இல்லைன்னு சொல்லி இந்த மறுத்திருக்கலாம் கூட. இப்போ அதுதான் பரவலாக பேசப்பட்டு இருக்கு. ஸோ இப்போ அதுக்கப்புறம் தான் செந்தில் பாலாஜி சிறைக்கு போயிட்டு வந்தார். வந்ததுக்கப்புறமும் திரும்ப அதே துறையை அவர்கிட்ட கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? இல்லை, கணக்கு வழக்குகளை ஒழுங்காக ஒப்படைப்பார். நீங்கள் உதாரணத்துக்கு இதை வந்து ஒரு சீனியர் அமைச்சர் துரைமுருகன் அவர்கள்ட்ட கொடுக்குறோன்னு வைங்க. அவர் என்ன கேட்பார்? இந்த மாதம் எவ்வளோ போச்சு, எவ்வளோ வந்ததுன்னா, நான் உங்கள் அப்பா கூட இருந்தவன், அண்ணா அவர்கள் கூட இருந்தவன், ஏங்கிட்டேயாப்பா இந்த கணக்கு அப்படின்னு கேட்பார். ஏன்னா அவ்வளவு உறுதியற்றவர் அவர் இவங்க பார்வையில். உன்னோட திடம் புரியுது, அதை விட உன்னோட உறுதி பெரிதுன்னு சொன்னாங்க இல்லையா? அப்பேற்பட்டவர் திரும்பவும் ஏன் விடுறாங்க அப்படின்னா, எங்கள் சட்டப்படி இன்றைக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் நீதிமன்ற கண்காணிப்பில் உள்ள நபர். சொல்லப்போனால் காவல் நிலைய கண்காணிப்பில் உள்ள நபர், இப்படி தான் சொல்லணும். நம்ம ஒரு காவல் நிலைய கண்காணிப்பில் இருக்கிற ஒரு அக்யூஸ்ட், குற்றம் சாட்டப்பட்டவர். அப்போது ஒரு குற்றம் சாட்டப்பட்டு ஒரு கண்டிஷன் பெயிலில் இருக்கிறவர் இன்னொரு தவறை செய்தால் அவருடைய பெயில் ஆட்டோமேட்டிக்கலி கேன்சல் பண்ணுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்படி இருக்கிற நிலையில் அவர் வந்து இந்த அளவுக்கு செய்கிறாருன்னா இது வந்து அரசோட தெரியும் தானே. இன்னொரு குற்றம் பண்ணோம் அப்படின்னா பெயில் கேன்சல் ஆயிரும் அப்படின்றப்ப அந்த குற்றத்தை அவர் இல்லை, அரசு என்னோட நிற்கிறது. என்னை வந்து சிறையில் போடுறாங்க, நான் வந்து சிறைச்சாலையில் தான் இருக்கிறேன், ஆனால் நான் அமைச்சராக நீடிக்கிறேன். ஒரு கட்டத்தில் எனக்கு பெயில் மறுக்கப்படுகிற பொழுது என்னுடைய வக்கீல்கள் அட்வைஸின் பேரில் நான் தான் ராஜினாமா பண்ணுறேன். அரசு அவரை வந்து மந்திரியிலேருந்து எடுக்கலை. அப்போது திரும்பி வந்த உடனே ஒரு 2-3 நாள் கூட வந்து கேப் இல்லாமல் உடனடியாக அமைச்சராக்குதுன்னா அது செந்தில் பாலாஜியின் விருப்பமா, நம்முடைய தமிழக முதல்வரின் விருப்பமா? அப்போது முழுவதுமாக தமிழக முதல்வரின் கட்டுப்பாட்டில் தான் அவர் இருக்கிறார். நீங்க சொல்றப்ப இன்னொரு கேள்வி வருது. இது நிறைய இடத்துல பார்க்க முடியுது. ஏன்னா முதல்வர் ஸ்டாலின் வீட்டுக்கும் அமலாக்கத்துறை போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு கோணமும் பார்க்கப்படுது. நிஜமாவே அதுக்கு வாய்ப்பு இருக்கா? நீங்க டெல்லி தான் நமக்கு வந்து இதுக்கு சொல்லணும். டெல்லியும் சத்தீஸ்கரும் இன்றைக்கு இந்த பாட்டிலிங் கம்பெனி வந்திருக்கு இல்லையா? அதாவது அதிகமான எக்ஸஸ் மெட்டீரியலை தயார் பண்ணி எக்ஸஸ் பாட்டிலை வச்சு அந்த மூடி லேபிள், அரசாங்க லேபிள், வரி லேபிள் எல்லாத்தையும் போட்டதாக தான் சத்தீஸ்கர் வழக்கு. நீங்கள் டெல்லியில் வெறும் 100 கோடி ரூபாய் ஆம் ஆத்மி தலைவர்களுக்கு, அவர் தலைவர் மூலியமாக அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஒரு 100 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டது. அப்புறம் தெலுங்கானா முதல்வர் மகளுக்கு கொடுக்கப்பட்டது. அப்படி தான் ஊழல். அது கமிஷன். அதாவது சிலருக்கு சில விதி மீறல்களை அவங்க வந்து அனுமதிக்கிறாங்க.
அந்த விதி மீறலிலிருந்து அவர்கள் வந்து பணத்தை எடுக்கிறாங்க. ஒரு 3 மணி வரைக்கும் வந்து நீங்கள் வந்து கடையை திறந்துருக்கலாம், வெளியே நீங்களே நிர்ணயிக்கலாம். ஒரு பெட்டி வெளிநாட்டு பீருக்கு வந்து 50 ரூபாய் டேக்ஸ் கவர்மெண்ட்டுக்கு கட்டணும், அதிலிருந்து நாங்கள் உங்களுக்கு விலக்கு தரேன். அதாவது டெல்லி விமான நிலையத்தில் ஒரு 10 கடை திறப்பதற்கு நீங்கள் டெண்டர் போடுறீங்க. அந்த டெண்டரில் நீங்கள் சொல்கிறத பார்த்தா இப்போ அந்த ஊழல்லாம் கம்பேர் பண்ணுறப்போ இது மிக பெருசு அப்படின்னு சொல்ல வர்றீங்க. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த 30 கோடியை திருப்பி அவர் கொடுக்கக்கூடாது. ஏன்னா அவர் தான் சஃபிஷியன்ட் டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணல அப்படிங்கிறது சட்டம். அந்த 30 கோடியை வாங்கி தான் கோவா தேர்தலுக்கு கொடுத்ததா இன்றைக்கி குற்றச்சாட்டுன்னு வச்சுங்க. நான் சொல்ல வர்றது, அதில் அவர்கள் மீடியேட்டர் கமிஷன் மட்டும்தான் வாங்கியிருந்தார்கள். நேரடியாக ஊழலில் அவர்கள் ஈடுபடவில்லை. அவங்களே ஒன்றும் ப்ராடக்ட் பண்ணலையே, பண்ணுறவங்ககிட்ட தான் காசு வாங்கினாங்க. ஆனால் இங்கே எக்ஸஸ் பாட்டில் டாஸ்மார்க்குக்கு போகுது. அரசாங்கத்துக்கு வந்து லேபிள் ஒட்டி கலால் கண்காணிப்பில் போக வேண்டிய பாட்டில் தனியாக வருகுதுன்னும் போதே இங்கே டாஸ்மார்க்குக்கு நிகராக பேரலாக ஒரு பிஸ்னஸை செஞ்சுருக்கிறாங்க. அப்போ அந்த பிஸ்னஸை யார் செய்ய முடியும்? ஒரு டாஸ்மார்க் ஊழியர் போய் வாங்கிட முடியுமா? முடியாது. அந்த எம்டி வாங்கிட முடியுமா? முடியாது. அமைச்சர், ஏன்னா இது ஒரு சின்ன அமௌண்ட்டாக இருந்தால் பரவாயில்ல, இது ஒரு வெரி ஹியூஜ் அமௌண்ட்டு, 40,000 கோடின்றாங்க, 1,00,000 கோடின்றாங்க. அப்போது இது முழுக்க அரசாங்கத்தின் பார்வையில் நடத்தப்பட்ட, அவர்களே நடத்தப்பட்ட அமைச்சர் மட்டும் தனியாக செஞ்சிருக்க முடியாதுன்றீங்களா? வாய்ப்பே இல்லை. உங்களுக்கு வந்துங்க ஏதோ கொஞ்சம் அமௌண்ட்னா பரவாயில்லைங்க. இது வந்து டாஸ்மார்க் கடை கூட ஒரு 10 மணி நேரம் தான் திறந்துருக்கு. மிச்சம் 24 மணி நேரத்தில் 10 மணி நேரம் வச்சா 14 மணி நேரம் இங்கே டாஸ்மார்க்கை விட இன்னொரு அரசாங்கம் நடத்தப்பட்டிருக்குன்னா அது அரசாங்கத்தின் பார்வை இல்லாமல் நடக்காது. அதால் நிச்சயமாக இதற்கு இவர்கள் பலி சொல்லி தான் ஆகணும். நீங்கள் இவங்கெல்லாம் கேட்பாங்க, அதெல்லாம் கோர்ட்டு நிரூபிக்கிட்டோம். அப்படிலாம் இல்லை. 1,01,25,000 பேர் இன்றைக்கி குடிக்கிறான்னா 1,25,000 பேர் அதுக்கு சாட்சி. கடைக்கு போன எல்லாருமே 10 ரூபா 20 ரூபா கொடுக்கத்தானே செஞ்சுருப்பாங்க. அப்போ இந்த சோதனை டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தோடு முடியாமல் அடுத்தடுத்த அமைச்சர்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. போய் ஆகணும். எந்த கம்பெனிலையும் கெஜ்ரிவால் பேசி கொஞ்சம் சரக்கு அதிகமாக அனுப்புங்கள்லாம் சொல்லலை, கமிஷன் தான். இவங்க நேரடியாக விற்பனையில் ஈடுபட்டதாக இன்றைக்கி குற்றச்சாட்டு இருக்குது. இப்போ இதுக்கு அடுத்து அவங்க என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, பழி வாங்குற நடவடிக்கை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இந்த பழி வாங்குற நடவடிக்கை அப்படின்னு அவங்க கடந்து போகிறாங்க, அதையும் நம்மள அப்படியே கடந்து போயிடலாமா, இல்லை இதோட முடிஞ்சிருமா? இது அவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டுங்க. நேரடியாக 1.25 கோடி பேர் கடைக்கு போயிருக்கானா இல்லையா? அவன் தான் இதுக்கு சாட்சி. காசு கொடுத்தானா இல்லையா? நீ எவிடன்ஸு, பேப்பரு, இடி நோட்டீஸு எல்லாத்தையும் கொடுங்க. போனவர்கள் சாட்சியாக இருக்கிறோமா இல்லையா தமிழ்நாட்டில்? அவ்வளவுதான். கருத்துக்கு நன்றி. கேட்கலாம். சரி, ஏர்போர்ட் மோதி சார், நீங்கள் உங்கள் இறுதி கருத்தை சுருக்கமாக சொல்லிடுங்க. அதாவது ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபான்னு நம்ம கணக்கு போட்டு ஒரு வருடத்திற்கு 3,200 கோடின்னோம். 4 வருஷத்துக்கு 14,400 கோடி. நீங்கள் இந்த இடி சத்தீஸ்கர் அதெல்லாம் விட்டுருங்க, இந்த 14,400 கோடி எங்கே? அதுக்கு மட்டும் கனகராஜ் அவர்கள் பதில் சொல்லட்டும். அண்ணா பெருமையாக சொன்னார், ட்ரையல் கோர்ட் வந்து 2Gயில் வந்து விடுதலை பண்ணிச்சுன்னு. ட்ரையல் கோர்ட் நீதிபதி நீதிமன்றத்தில் சொன்னார், நான் ஒவ்வொரு நாளும் நீதிமன்ற வாசலை நோக்கி காத்து கொண்டு இருந்தேன், ஒருத்தர் கூட மெட்டீரியல் எவிடன்ஸோடு வருவாங்க அப்படின்னு பார்த்தேன். நல்ல ஈடியா நல்ல ஈடி. அப்போ அவர் இடைமறிக்கிறார் அவரோட நேரத்துல. அப்போ கணக்கில் வராம ஒரு வருடத்திற்கு 50,000 கோடினா 4 வருடத்திற்கு 2 லட்சம் கோடி. இதெல்லாம் எங்க போச்சு? ஒரு 48 பாட்டில் அடங்கிய ஒரு கேஸ் டாஸ்மார்க் வாங்குதுன்னா அதுவும் 12லேருந்து 10க்குள்ள, அதுதான் இதில் முக்கியம். ஒரு 75 ரூபாயிலிருந்து 100 ரூபாய். எஸ்என்ஜே வந்து ஒரு வருடத்திற்கு 10 லட்சம் கேஸை கொடுத்துருக்கு. அக்கார்டு வந்து 6 லட்சம் கேஸை கொடுத்ததா புள்ளி விவரம்லாம் வருது. இதை கணக்கு பண்ணாலே கிட்டத்தட்ட 28. இதுலேருந்து வர்ற வருமானம்லாம் எங்கே போகுது? இது ஒரு ரூமில் அடைக்கக்கூடிய பணம் இல்லைங்க, இது பல ரூம்களில் அடைக்கப்பட வேண்டிய பணம். அதால் நீங்கள் செந்தில் பாலாஜியை பலி கொடுத்து மற்றவர்களாம் தப்பிச்சிடுவா, இதெல்லாம் நடக்கவே நடக்காது. எப்படி டெல்லியில் துணை முதல்வர் போனாங்களோ அதுவரை இந்த விசாரணைங்கிறது நியாயமாக நேர்மையாக நடத்தப்பட்டால் தமிழ்நாடு அனாதையாக்கப்படும் 1 வருஷத்துக்கு. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நேர்மையாக நடந்துச்சு அப்படின்னா இதுவும் முதலமைச்சர் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக போய் தானே ஆகணும். பார்க்கலாம். கருத்துக்கு நன்றி. தவறுமா, அந்த மாதிரி போகாது. இது அப்படியே தான். உங்க கருத்தை நீங்க சொன்னீங்க, அவர் கருத்தை அவர் சொன்னாரு. அவருக்கான நேரம் கொடுத்தாங்க. அப்ப பேசுறீங்களா?
சொல்லுங்க. திரு மணிகண்டன். ஈடியை correct பண்ணி ஈடி, உங்க இறுதி ஈடி, ஈடி இல்ல. election சார், தான். போதும் சார், ஏன்னா, அவர் பேசலாம். 5000 கேஸ்ல கனகராஜ் 40 அவர்கள் கேஸ் கூட ஏன்னா, convict பண்ணல. கனகராஜ் அது அவர்கள் தெரியாம மீடியா- சொல்லிட்டு மீடியா இருக்காரு. இருக்காங்க. என்னமோ ஈடி இல்ல, அந்த அப்போ- காலத்துல இருந்து இல்ல, அந்த நம்ம மாதிரி மாதிரி- புடிச்ச இல்ல, கனகராஜ் ஈடியை பத்தி ஏங்க, இல்ல, நான் கனகராஜ் நான் புள்ளி விவரமே இல்ல, சொல்லல. ஈடி நீங்க காங்கிரஸ் தப்பு ஓகே, பண்ணீங்களா அவர் இல்லையாங்க? பேசிட்டு அவருக்கு நேரம் கொடுத்தாங்க.